வாசிப்பை நேசிக்கும் மக்கள் இயக்கம் ஒன்றை உருவாக்கிடும் உயரிய நோக்கில் சென்னை புத்தக கண்காட்சியை போன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 2022-23 ஆண்டு முதல் 13 கோடி ரூபாய் அரசு நிதி உதவியுடன் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டில் 37 மாவட்டங்களில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிகளில் சுமார் 55 லட்சம் புத்தக ஆர்வலர் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். மேலும் இக்கண்காட்சிகளின் வாயிலாக சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கல்லூரி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வியினை தொடர்ந்து வழங்கிடவும் இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு கல்லூரிகளின் கட்டடங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. வரும் நிதியாண்டில் அரசு பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் கட்டமைப்பு பணிகள் 200 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மேலும் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைப்புடன் பொறியியல், பல வகை தொழில்நுட்பம், கலை, அறிவியல் கல்லூரி உட்பட 236 அரசு கல்வி நிறுவனங்களுக்கு கணினி மற்றும் இதர அறிவியல் கருவிகள் 173 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். 45 அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளை பாலிடெக்னிக் தொழில்துறை 4.0 தரத்திற்கு உயர்த்திட 3014 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். கடந்த 2021-22 ஆண்டு பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம் என அவர்களின் மொத்த கல்வி செலவையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில் படிப்புகள் தற்போது படித்து வரும் 28,749 மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்பதாக வரும் நிதியாண்டில் 511 கோடி ரூபாய் செலவிடப்படும். பன்முகத்திறனுடன் கூடிய தொழிற்சூழல், தொழில் முனைவோரின் உற்சாகம், தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள், இனிய விருந்தோம்பல் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோயம்புத்தூர் மாநகரம் நாட்டிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றாகும். கோவை வாழ் பொதுமக்களிடையே, குறிப்பாக இளைய தலைமுறையினரின் அறிவுத்தாகத்தை மேலும் தூண்டும் விதமாக ஒரு மாபெரும் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் கோயம்புத்தூரில் அமைக்கப்படும். இதில் உலகத்தரம் வாய்ந்த நூல்கள், பத்திரிகைகள், இதழ்கள் மற்றும் இணைய வளங்களும் இடம்பெறுவது மட்டுமின்றி விண்வெளி, எந்திரவியல், மெய்நிகர் தோற்றம், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இயற்கை அறிவியல் என பல்வேறு அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவுகளை சார்ந்த கண்காட்சிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் மற்றும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு திறன் வழங்கிடும் வகையில் ஒரு தொழில் வளர் காப்பகம், இன்குபேஷன் ஹப் ஏற்படுத்தப்படும். அறிவியலை கொண்டாடும் இப்புதிய மையம் அறிவுசார் தமிழ் சமுதாயத்தின் அடையாள சின்னமாக திகழும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,212 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை படைக்கும் உயரிய நோக்கத்தோடு நான் முதல்வன் திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார். தனிச்சிறப்பு மிக்க திட்டத்தில் இதுவரை சுமார் 28 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். 18,000 பொறியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் 20,000 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் 1.19 லட்சம் மாணவர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பரவலாக கல்லூரிகளில் திறன் பயிற்சி கட்டமைப்பை உருவாக்குவது மிகவும் அவசியமாகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 100 பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன் பயிற்சி கட்டமைப்புகள், ஸ்கில் லேப்ஸ் உருவாக்கப்படும். ஒன்றிய குடிமைப் பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராக மாதந்தோறும் 7,500 ரூபாய் மற்றும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இத்திட்டம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கடந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே மற்றும் வங்கிப் பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெற்றி பெற வேண்ட நோக்கத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு சென்னை, கோவை, மதுரை மண்டலங்களில் உண்டு உறைவிட வசதியோடு கூடிய தரமான 6 மாத கால பயிற்சி வழங்கிட 6 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.